தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க. சில பேருக்கு வந்து நம்ம எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா, அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க இல்லையா? அடுத்த ஆப்ஷன் இங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபி படிக்கலாமா? அப்படின்றது. இன்னொன்னு பார்மசி படிக்கலாமா? அப்படின்றது. கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. அதற்குண்டான ஆன்ஸர் நான் சொல்லப் போறேன். பிசியோதெரபி படிக்கலாமா? பார்மசி படிக்கலாமா? அப்படின்ற கேள்விகளுக்கு இன்னைக்கான விடை நம்ம கண்டிப்பா கிடைக்க போகுது. பட் இதுல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது 2மே வந்து உங்களுக்கு பாராமெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் தான். சரிங்களா? பாராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு துணை இணை மருத்துவ படிப்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே மருத்துவத் துறை சார்ந்த படிப்புகள் தான். 2மே. ஆனா அதே நேரத்துல ஒண்ணு வந்து மருந்து தொடர்பானது. இன்னொன்னு வந்து அ டாக்டர் தான். டாக்டர். ஆனா இங்க பார்மசி படிச்சவங்கள டாக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பிசியோதெரபி படிச்சவங்கள டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 4 1/2 வருஷம் அவங்க படிச்சாகணும். இவங்க வந்து 4 வருஷம் படிக்கணும் பிசியோதெரபி இது பார்மசிய பொறுத்தவரைக்கும். இதுல வித்தியாசங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் நான் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் எத படிக்கலான்றத எப்படி முடிவு பண்ணணும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வகையில அ இது பேச்சலர் ஆஃப் பிசியோதெரபி பிபிடி. பிபிடிய பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிச்சுக்கங்க. மருந்து இல்லாம உடற்பயிற்சிகள் மூலமா ஒரு தெரப்பி குடுத்து, அது சரி பண்ணுவதற்கு உண்டான ஒரு முக்கியமான படிப்பு. இது முழுக்க முழுக்க நோயாளிகளை தொட்டு, அவர்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள உடற்பயிற்சி மூலமா தான் நீங்க குடுக்க போறீங்க. பிசிக்கலா அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும். பிசிக்கலா அவங்களுக்கு சரி பண்றது. சரிங்களா? அந்த மாரி படிப்புகள். இது வந்து பார்த்தீங்கன்னா, உடல் வலி, தசை வலி இந்த மாரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் இந்த டாக்டர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க தான் இந்த டாக்டர பார்த்து சரி பண்ணுவாங்க. இதனோட படிப்பின் காலம் எவ்வளோ நமக்கு 4 1/2 வருஷம் படிக்க போறீங்க. 4 1/2 வருஷம் பிளஸ் 4 வருஷம் பிளஸ் 6 மாசம் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதனால தான் 4 1/2 வருஷம் அப்படின்னு நம்ம சொல்றது. தென் முக்கியமா பாடங்கள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கு? அனாட்டமி கண்டிப்பா இருக்கும். அதேபோல பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கு. இதுல வந்து என்னது பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது. இன்னொன்னு வந்து நரம்பியல். நரம்பியல் இருக்கு இல்லையா? நியூரோலஜி. அந்த நியூரோலஜி சம்மந்தப்பட்டது, பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது. தென் வந்து முக்கியமான ஃபர்ஸ்ட்டு சொன்னது அனாட்டமி. உடலியல், உடற்கூறியல் இத பத்தி படிக்கிறது. இத ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னாவே, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ரைட்டுங்களா? இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. உடல் வலி, அதாவது மூவ்மெண்ட் அவங்களால சரியா மூவ்மெண்ட் பண்ண முடியலன்னு அவங்களுக்கு கால பிடிச்சியோ, கைய பிடிச்சியோ, அத வந்து ஒரு மூவ்மெண்ட்க்கு கொண்டு வந்து ரெகுலர் பிராக்டிஸ அதுதான் ஆரம்பத்தில சொன்னது. நோயாளிகள நேரடியா இப்ப டாக்டர் வந்து ஒரு ஸ்டெத்தஸ்கோப் படி டெஸ்ட் பண்ணிட்டு, அவர டச் பண்ணாம கூட ஒரு ட்ரீட்மெண்ட்ட பண்ண முடியும். ஆனா இது வந்து அப்படி கிடையாது. நோயாளிகள நேரடியா தொட்டு தான் நீங்க எந்த ஒரு விஷயம் வந்து செய்ய முடியும். இதற்கெல்லாம் வந்து நீங்க சில பேர் வந்து ஒரு மாரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க சர்வீஸ் ஓரியன்டடா இருக்கணும். என்னால சர்வீஸ் நல்லா பண்ண முடியும். நான் வந்து ஆ எந்த நோயாளி இருந்தாலும் கூட இருந்து அவங்களுக்கு பாசமா இருந்து, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நான் கண்டிப்பா செய்வேன். அப்படின்ற மாரி ஒரு உணர்வோட, ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு தியாக மனப்பான்மையோட ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு உணர்வுகளோட இருக்கிறவங்க நிச்சயமா வந்து பிசியோதெரபி கண்டிப்பா எடுக்கலாம். உங்களுக்கு ஆர்வமும் இருக்கணும். ரைட்டுங்களா? இத பண்றதுக்கு ஆர்வம் இருக்கணும். அந்த மாரி இருக்கிறவங்க தாராளமா பிசியோதெரபி எடுக்கலாம். வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரசு கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், இது இல்லாம முதியோர் இல்லங்கள், ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கிற கிளினிக் இந்த மாரி விஷயங்களுக்கு இங்க எல்லாமே நமக்கு வேலையானது கண்டிப்பா கிடைக்கும். ரைட்டுங்களா? இது வந்து முடிஞ்சுது. இது இல்லாம நீங்க சொந்தமா ஒரு கிளினிக்கும் உங்களால வைக்க முடியும். இது வந்து பிசியோதெரபி பொறுத்தவரைக்கும் முக்கியமானது. அடுத்தது பார்மசிக்கு வரலாம். பார்மசிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மருந்துகள் எப்படி தயாரிக்கப்படுது? அந்த மருந்துகள் இருக்கிற மூலப்பொருட்கள் என்ன? ரா மெட்டீரியல்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்றாங்க? அதனோட தன்மைகள் என்ன? அது எப்படி வேலை செய்யுது? சரிங்களா? இத பத்தி ஆராய்ச்சி பண்றது, இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறது, நல்ல லேர்னிங் எடுக்கிறது, மருந்துகள பத்திய முழுமையான லேர்னிங் எடுத்துக்கிறது எல்லாமே இதுல வருது. அதனால இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கெமிஸ்ட்ரி. கரெக்ட்டுங்களா? கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமு. இதுவுமே வந்து 4 வருஷம் படிக்க போறீங்க. வேதியியல் கண்டிப்பா இருக்கணும். பார்மகாலஜி கண்டிப்பா நீங்க தேவைப்படும். இதுதான் வந்து மிக முக்கியமான படிப்புகளா இதுல இருக்கும். பார்மசிய பொறுத்தவரைக்கும். வேலை வாய்ப்புகள் அப்படின்னா, மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலைகள். இங்க வந்து வேலை கிடைக்கும். மருத்துவமனைகள், ஐடி நிறுவனங்கள் இங்க எல்லாமே வந்து பார்மசிஸ்ட் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ட்ரக் இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம். கவர்ன்மெண்ட்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லும்போது. நோயாளிகளுடன் நேரடி தொடர்பு மிக குறைவா இருக்கும். அத நீங்க பார்த்துக்கணும். நோயாளிகள்கிட்ட நேரடி தொடர்பு இருக்காது. பிசியோதெரபி சொன்னோம் இல்லையா? அந்த மாரிலாம் இருக்காது. ரைட்டுங்களா? அதனால ஆ தென் ஒரு சொந்தமா ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலாம். அவங்க சொந்தமா கிளினிக் வைக்கிற மாரி, நீங்க சொந்தமா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாம்.
அதே நேரத்தில வந்து ஒரு ஆராய்ச்சி துறையில கிளினிக்கல் லேபாரட்டரி வைக்க முடியும். ஒரு ஆராய்ச்சி துறையில நீங்க இருக்க முடியும். ஸோ இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து நீங்க அ ஆர்வமா இருக்கிறீங்க. ஒரு ஆராய்ச்சி துறையில ஆர்வமா இருக்கிறீங்க. மருந்த பத்தி டீப்பா படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? அது என்ன வேலை செய்யுது? ஒரு அது உடல்ல போயிட்டு என்ன மாரியான ரியாக்ட் பண்ணுது? இந்த மாரி விஷயங்கள மருந்தியல பத்தி ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறது. புது புது மருந்துகள கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். கெமிக்கல பத்தி நெறைய தெரிஞ்சிருக்கணும். ரைட்டுங்களா? அதுல ஆர்வமா இருக்கிற மாணவர்கள் நிச்சயமா வந்து இந்த பார்மசி எடுத்து வச்சு படிக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. பார்மசி ஆகட்டும், பிசியோதெரபி ஆகட்டும். நீங்க ஃபுல்லா சர்விஸ் ஓரியன்டடா இல்ல எனக்கு ரொம்ப புடிக்கும்னா, நீங்க தாராளமா பிசியோதெரபி எடுக்கலாம். அது ரொம்ப சர்விஸ் ஓரியன்டடா எனக்கு வராது. ரொம்ப வந்து அர்ப்பணிப்புணர்வோட நான் இருக்க மாட்டேன். நான் காமனா தான் இருப்பேன் அப்படின்னு கெமிக்கல் உங்களுக்கு புடிக்கும், கெமிஸ்ட்ரி புடிக்கும்னா, தாராளமா நீங்க பார்மசி எடுத்து வச்சு படிக்கலாம். 2மே நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிற ஒரு படிப்புன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப வித்தியாசங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. எத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு, அத கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. நிச்சயமா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. தேங்க் யூ.